வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் நிகழ்ச்சி. பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கி 28ஆம் தேதி முடிய கடைசி வாரம் பிப்ரவரியில் அதனுடைய பலன்களை இப்பொழுது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புகழ் பெருமையை சேர்க்கக்கூடிய காலம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ராசிநாதனான சுக்கிரன், அப்புறம் புதன், செவ்வாய், சூரியன், ராகு எல்லாரும் போய்ட்டு 5ஆம் வீட்டில் இருக்காங்க. இது எதை சொல்கிறது? புகழ் பெருமை, தெய்வ கடாட்சம், குழந்தைகளால் சந்தோஷம், எதிர்பாராத திருப்பங்கள், வாழ்க்கையில் பெரிய ஒரு பதவி உங்களை நாடி வருவது, பதவி உயர்வு, சொசைட்டியில் திடீர்னு நல்ல பேர் உண்டாவது, இப்படி அடிக்கிட்டே போகலாம். பிரமாதமாக இருக்குது. உயர்வை தருகிறது. இன்னும் சொல்லப்போனால் உச்சத்தை தரக்கூடிய அளவுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமாக மனதை ஒருநிலைப்படுத்தி சீராக வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சில நேரங்களில் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சில குழப்பங்களை உண்டு பண்ண வாய்ப்புகள் உண்டு. இப்போ இது எப்படி அந்த குழப்பங்கள் வருது? ரொம்ப சிம்பிள். இப்போது ஒரு சாப்பாட்டுக்கு உட்கார்றீங்க, ஒரு 30 ஐட்டத்தை பரமாறிடுறான். ஏறத்தாழ ஒரு 15 ஐட்டம் சொல்லுவாங்க மவுத் வாட்டரிங்னு, சாப்பிட்ணுன்னு ஆசை. இந்த 15 ஐட்டத்தையும் நம்ம எடுத்து சாப்பிட்டோம்னா வயிறு காலி. பின் விளைவுகள். அப்போ என்ன செய்யணும்? எது தேவையோ, எது அளவோ அதை நம்ம சூஸ் பண்ணி செய்யணும். அதுபோல் இப்போ வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா பிளென்ட்டியாக இருக்கும். அதில் எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை, சிலதை அக்செப்டன்ஸு, சிலது ரிஜெக்ஷன்ஸு, சிலதுக்கு பையிங் டைம் பார்த்துக்கலாம், அப்புறம் பிறகு பார்த்து கொள்ளலாம். இப்படி நீங்கள் கரெக்டாக பைஃபர்கேட் பண்ணக்கூடிய ஒரு காலம். ஏன்னா டூ மச் ஆஃப் குட் அதுவும் பிரச்சனை. அதை சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும்பா. அப்படிப்பட்ட ஒரு காலமாக இது அமைகிறது. உங்களுக்கு கவனமாக செயல்படுங்க. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.